கிச்சன் செட் வாங்கலாமா? இல்லை, இந்த கிச்சன் செட்டு தான் உங்கள் வீட்லேயே இருக்குல்ல, இதே கலர் தான், ஒயிட் வித் ப்ளூவில் இருக்குல்ல உங்கள் வீட்டில். சாத்தியக்கா எங்க வீட்ல இருக்கு, இதே மாதிரி தான் இருக்கு. இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் அதை தானே கேட்டிருப்பேன். அழகா இருக்குல்ல பார்க்கறதுக்கு, இதே மாதிரி தான் எங்க வீட்ல இருக்கு. அச்சசல் இதே மாதிரி தான் இருக்கு. சரி சரி மேடம், இந்த ஃப்ரிட்ஜு ஓகேவா? இந்த பிங்க் கலர் ஃப்ரிட்ஜு பேக் பண்ணிடலாமா? பேக் பண்ணிவிடுமா? சரிங்க மேடம், நான் எடுத்து பேக் பண்ணிக்கிறேன். அடுத்தது பீரோ பார்க்கலான்னு இருக்கோம். பீரோ என்னென்ன கலர் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? மேடம், பீரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாகவே 3 தான் இருக்குது. 3மே பிங்க் கலர் தான் இருக்குது. கலர்லாம் இருந்தது எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு இங்கே ஒரு 2 பீரோ இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு பீரோ இருக்குது, அதுவும் பிங்க் கலர் தான். மொத்தமாகவே 3 பீரோ தான் இருக்குது. நீங்கள் அதில் என்ன பார்க்குறீங்களா மேடம்? சரிம்மா, அது காமிம்மா. பீரோவும் பிங்க் கலரா? அப்போ ஃப்ரிட்ஜும் பிங்க் கலரு, பீரோவும் பிங்க் கலர், எல்லாமே மேட்சிங்காக இருக்கும் போலயே. சரி சரி, இது சீக்கிரமா ஓப்பன் பண்ணி காட்டுங்க. என்னோட ட்ரெஸ்ஸில் நான் அழகாக அடிக்கிப்பேன் இதில். சீக்கிரம் மேடம் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. குட்டியாக அழகாக இருக்குது. இருங்க நானே ஓப்பன் பண்ணுறேன். இது ஈஸியாக தான் இருக்கும் போல் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இருங்க நானே ஓப்பன் பண்ணிக்கிறேன் மேடம், இருங்க ஒரு நிமிஷம். ஹை, எவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த துணிலாம் மாட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே இது என்னது இது? இதில் ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பானுலாம் வச்சுக்கலாம் போல். சூப்பராக இருக்குது. இது என்னது இது? இதுலேயே ஏதாச்சும் வச்சுக்கலாம், நம்ம துணிலாம் மடித்து வச்சுக்கலாம். அழகாக இருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி 2 வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும் போல். என் ட்ரெஸ்லாம் ஒரு பீரோவில் வச்சுப்பேன் நான். நம்ம அழகாக தெரியணும் அதில் சூப்பராக அழகாக இருக்குது. நம்ம ஃபேஸ்லாம் அழகாக தெரியுது. நல்லா மேக்கப் பண்ணிக்கலாம் போல் இதில் நின்றுட்டு. நல்லா இருக்கு பீரோ, இதையே வாங்கிடுவோம். அம்மா இதே வாங்கிக்கலாமா? அழகாக இருக்குமா, இதே வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேடம், அடுத்தது எங்களுக்கு வாஷிங் மிஷின் காமிக்கிறீங்களா? நல்ல மாடலாக காமிங்க. ஓகே மேடம், இதை காமிக்கிறேன். பசங்களா, இப்படி கொஞ்சம் வரீங்களா? அந்த அங்கே தான் இருக்குது வாஷிங் மிஷினு, இப்படி கொஞ்சம் வாங்கம்மா. மேடம், அப்படியே அந்த மேலே இருக்குல்ல மிக்ஸி, அதே எனக்கு காமிச்சிருங்க. ஒரு மிக்ஸி செட் அப்படியே எனக்கு ஜாரோட வேணும். மேடம், இந்த வாஷிங் மிஷின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மிக்ஸி ஜாரோட செட்டை உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு வருது. வாஷிங் மிஷின் மட்டும் வாங்கிக்கோங்க, அதுக்கு ஃப்ரீ வருது மிக்ஸி, அதை யூஸ் பண்ணிக்கோங்க மேடம். அப்படியா? இது மாதிரி இருக்குதா? பரவாயில்லையே. எப்படி மிக்ஸி தனியாக வாங்கினா 3000 ரூபாய் 4000 ரூபாய் வைக்கணுமே. ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினா உங்களுக்கு மிக்ஸி ஜாரே ஃப்ரீயாக தரீங்களா? நல்லா இருக்கே இது. அக்கா சராக்கா, நல்ல ஆஃபர் தான், வாங்குங்க. ஆமாம் மேரி, நம்ம கரெக்டு தான். இது நல்லா இருக்கு, இந்த ஆஃபரு சூப்பராக இருக்கே. சரிங்க மேடம், அந்த வாஷிங் மிஷின் காமிங்க எப்படின்ட்டு பார்க்கலாம். காமிக்கிறேன் மேடம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் தான் மேடம். இது வந்து உங்களுக்கு ஸ்விட்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எத்தனை நிமிஷம் வேணும்ட்டு வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நீங்கள் துணி போட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா அதுவே தண்ணி எடுத்துக்கும். அந்த பவுட்ரு போட்டுடணும், அதுவே தண்ணி எடுத்துக்கும், அதுவே அலசிடும், அதுவே ஸ்பின் பண்ணிவிடும். நீங்கள் எடுத்து காய வச்சா போதும். இந்த பைப் இருக்குல்ல, இதை எடுத்து நீங்கள் பாத்ரூமில் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறீங்கன்னா வாட்டர் அங்கே வச்சுக்கலாம். எது வேணான்றப்ப எடுத்து இது பண்ணிக்கலாம் மேடம். நல்லா இருக்கா உங்களுக்கு? இது சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. எல்லாம் சரிதான் மேடம். அழுக்கு நல்லா போகுமா? துணியில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா பளிச்சுன்னு விடணும், போகுமா மேடம்? வாஷிங் மிஷினே நல்லா போகிறது தானே மேடம், அழுக்கு போகிறது தான் வாஷிங் மிஷினு. நல்லா போகும் உங்களுக்கு. இது ஆட்டோமேட்டிக் மிஷினில் நல்லா வாஷ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸ்ட்ராங் வாஷ்லாம் இருக்குது. நீங்கள் இது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும் மேடம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு இந்த வாஷிங் மிஷினுக்கு வந்து ஃப்ரீயாக வர மிக்ஸி ஜாரு. இது ஒரு மூடி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மூடி வச்சு நம்ம இது யூஸ் பண்ணும்போது இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குட்டிக்கு டெய்லி யூஸ்க்கு இது நம்ம இந்த குட்டி ஜார் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூஸ்லாம் போட்டுக்கலாம். நிறைய ஜூஸ்லாம் போட்டுக்கலாம். இதில் நல்லா அரைக்கும். ஆனால் வந்து நீங்கள் மாவுலாம் போட்டு அரைக்கலாம்னு சொல்லிட்டு அரைச்சிங்கன்னா இந்த மிக்ஸி போயிடும். இதில் சும்மா லைட்டாக தான் அரைக்கணும். இதில் ஜூஸ் போட்டுக்கலாம். இதில் வந்து டெய்லி யூஸ்க்கு பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மேடம். இது எப்படியும் உங்களுக்கு ஒரு 2000 வரும். அதுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். டேய் பண்டு, ரோசி, இங்க பாருங்க, பின்னாடி பாருங்க. கூல் ட்ரிங்க்ஸ், மேல டோனட்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்க பாரு. எடுத்து சாப்பிடலாமா? டேய் சிண்டு, சைலண்டா இருடா. டேய் ஏதாச்சும் இதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டுரு போறடா. கம்முன்னுடுறா. மேங்கோ ஜூஸ் வேறு இருக்கு. எனக்கு மேங்கோ ஜூஸ்னா ரொம்ப பிடிக்கும். உன்னை எடுத்து சைலண்டாக குடிக்கலாம். எல்லாம் பேசின்னு தானே இருக்காங்க, இன்ட்ரெஸ்டாக அங்கே பொருளுங்க தானே பார்த்துட்டு இருக்காங்க. நானே அந்த மேங்கோ ஜூஸ் எடுத்து குடிச்சிடுறேன் எப்படியாச்சு. எல்லாம் அப்படியே பேசிகிட்டே இருக்கட்டும், நான் குடிச்சிடுறேன். எடுக்கிறேன். ஐயோ, நாங்க கீழே விழுந்துட்டோம். சுவாத்தியக்கா, தியா, எல்லாம் கொஞ்சம் தூக்கி விடுங்க. வாங்க வாங்க. ஐயோ, கொஞ்சம் தூக்கி விடுங்க. ஐயோ, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பயலா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சிச்சோ, திட்ட போறாங்க. எல்லாம் உடைச்சு விட்டீங்களே கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம். இருங்க, வந்து தூக்கி விட்டுறேன். எழுதுங்கடா, பாத்துடா. பார்த்து ரோசி. பாவம், அந்த குழந்தை நல்லா விழுந்துட்டு இருக்கமா.
ஏஞ்சிரு ரோசி. பசங்களா இப்படி விடுதீங்க கீழே? சிச்சோ, வாங்க வாங்க எழுந்துருங்க. இது பரவாயில்ல, பசங்க ஏதோ எதிர்ச்சியா தள்ளிட்டு இருப்பாங்க, பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க. எது எதிர்ச்சியா பண்ணாங்க மேடம்? நீங்க வேற இந்த சிட்டு பையன் நீங்களா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சரி அப்படி தெரியாம எடுத்து குடிச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்தானா அப்படி மேல தள்ளிட்டான் மேடம். இந்த சிண்டு பையன் அதை போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான் பாரு, பண்டு பின்னாடி போயிட்டு நின்றுட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒளிஞ்சிக்கிறது போயிட்டு. உன்னை கூட்டு வரும்போது நினைச்சேன்டா நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணி வச்சிருக்க. இங்க பாரு 2 பாட்டில் கீழே உடஞ்சி போய் கிடக்குது, எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போடு. வீட்டுக்கு போன உடனே உன்னை உங்க அம்மா கிட்ட சொல்றேன் இரு. வேண்டாம் சிண்டு வேண்டாம், கையெல்லாம் கிழிச்சுப்பான், நானே எடுத்து போட்டுக்கிறேன் இருங்க. மேடம் டஸ்ட்பின் எங்க மேடம் இருக்கு? அங்க இருக்கு பாருங்க சார், எடுத்துட்டு போய் போடுங்க, பார்த்து எடுத்துட்டு போங்க. சரிங்க மேடம். அப்பா நான் வந்ததுல இருந்தே பார்த்துட்டு இருக்காதுன்னு அது தண்ணி ஊற்றி குடிக்கிறதா, எனக்கு அது வாங்கி கொடுக்குறீங்களாப்பா? வாங்கி தருமா மேடம்? அது எப்படி மேடம், அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்கிறேன் சார். பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன் இது இருக்குல்ல, தண்ணி கேனு இதில் போட்டுட்டு இது வந்து 2 பேர் 2 ஹாட்டுக்குள்ளே கிடையாது, நம்ம அந்த தண்ணி வந்து நம்ம கிளாஸில் பிடிச்சி குடிச்சிக்கலாம், அவ்வளோதான். இந்த டம்ளரில் பிடிச்சி குடிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், இது வந்து சின்ன சைஸு. இது ஒரு டம்ளர் மட்டும் வச்சு குடிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இது 2த்தில் எது சார் வேணும்? மேடம் இது நான் 2மே பேக் பண்ணிடுங்க, 2மே வாங்கிக்கிறேன். ரேட்டு மட்டும் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இது இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் வரும், ஆனால் டிஸ்கவுண்ட்டாக போக உங்களுக்கு 820 ருபீஸ் வரும். இது வந்து 500 வரும், டிஸ்கவுண்ட்லாம் போக உங்களுக்கு 280 ருபீஸ் வரும் சார். பரவாயில்லையே, சரிங்க மேடம் 2மே பேக் பண்ணிடுங்க. அப்பா ஒன்று தான் வாங்குவாருன்னு பார்த்தா 2மே வாங்கிட்டாரே. அப்போனா இந்த சின்னது இந்த கிட்டி மாதிரி இருக்குல்ல, அதை நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஹாலில் வச்சுக்கலாமா? இது நல்லா இருக்குது, இது நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் வாங்குறீங்களா? அவ்வளோதானா சார்? இல்லை அந்த டிவி ஏதாச்சும் வாங்கிக்கிறீங்களா? டிவிலாம் இந்த சைடு வச்சிருக்கீங்களா? இருக்கட்டும் மேடம், எங்கள் வீட்டில் டிவி இருக்குது, அதனால வேண்டாம் மேடம். ஓகே சார், இதெல்லாம் தான் நீங்கள் வாங்கின பொருள். சரி, நீங்கள் பில் பே பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வந்துடும் சார். பில் பே பண்ணிட்டீங்களா சார்? எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கள் மேடம். சார் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் போக உங்களுக்கு 68,790 ரூபாய் இருக்குது சார். சரிங்க மேடம், இதோ தந்துடுறேன் காசு. மேடம் இந்தாங்க மேடம், கேஷ் கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பார்த்துக்கோங்க. கேஷ்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.